இப்போ கொஞ்ச நாளா இந்த ரிட்ரோகேட் பிளானட் வக்ரகதியில பிளானட் இருந்ததுன்னா, அதனுடைய பலன்கள வந்து ஷார்ட்ஸ்ல போட்டுட்டு இருந்தேன். அதே மாரியே வந்து இப்போ கிரகங்கள் நீச்சம் அடைஞ்சா அதனுடைய பலன்கள பத்தி போட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது பாலாஜி அப்படிங்கிறவர் ஒரு கமெண்ட்ஸ் குடுத்திருந்தாரு. அவர் வந்து இதே மாரி பொசிஷன்ல இருக்கிற பெரிய செலிபிரிட்டீஸோட பேரெல்லாம் குடுத்து, இவர் இது முடிஞ்சா ஜாதகம் நீங்க போட்டு காமிங்க அப்படின்னு சொன்னாரு. அதுல எம்.எஸ். தோனி ஜாதகத்துல அந்த மாரிலாம் அவர் வந்து 7த் ஜூலை பொறந்திருக்காரு. அதனால அவரது வந்து இதுல இல்ல, சூரியன் வந்து நீச்சம் இல்ல. பட் அட் த சேம் டைம் ஷாருக் கான் வந்து 2 நவம்பர் பொறந்திருக்காரு. அதனால அவருடைய ஜாதகம் வந்து இதுல நீச்ச சூரியனும், அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாரியே 2 இது ஜெய்ஜாண்டிக் பிளானட் 2 பிளானட் வக்ரகதியில இருக்கு. அதாவது சனிங்கிற பிளானட் சனீஸ்வர பகவானும், குருவும் வந்து வக்ரகதியில இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது, அவர் வந்து எவ்ளோ இது கஷ்டங்கள அனுபவிச்சிருக்காரா? இல்லையா? அப்புறம் அவர் எப்படி இவ்ளோ பெரிய செலிபிரிட்டி ஆனாரு? அதுல என்ன மாரியான ஒரு யோகங்கள்லாம் இருக்கு? எப்படி அவர வந்து தூக்கி விட்டது? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ப சொல்லப் போறோம். இப்ப சாதாரணமாக ஒரு ஜாதகத்த பார்க்கும்போது, சட்டுன்னு ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கக்கூடிய சில சமயத்துல சில ஜாதகங்கள்லாம் பார்த்தேன்னா, அமீர் கானுடைய ஜாதகமோ, இந்த த்ரிஷா ஜாதகம், அதே மாரியே சாய் பல்லவி ஜாதகம் பார்க்கும்போதே நமக்கு தெரியும், இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவருடைய இந்த ஆக்டர் ஷாருக் கானுடைய ஜாதகம் பார்க்கும்போது, உங்களுக்கு சட்டுன்னு பார்த்தனாக்கா புரிபடாது. ஆனா, அதையே நீங்க கொஞ்சம் நல்ல நல்ல ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து, அத எடுத்து நீங்க என்னென்ன விஷயங்கள் அதுலக்குள்ள இருக்கு, பொருந்தி இருக்கு, அப்படிங்கிறத நீங்க அலசி பார்க்கும்போது, அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு 3 டூ 4 ஹவர்ஸ்க்கு மேல நீங்க வந்து அத படிக்க ஆரம்பிச்சா தான், அது உள்ளுக்குள்ள இருக்கிற பலவித மயில்கூச்சல் வர அளவுக்கு மிக ரகசியங்கள் பொருந்தியிருக்கும் இந்த ஜாதகத்துல. வாங்கோ நம்ம போய் ஜாதகத்தையே பார்க்கலாம். இப்ப இந்த ஜாதகத்த பார்த்தீங்கன்னா, இது ராசி. இந்த ராசியில பார்க்கும்போது, இவர் கடக லக்ன ஜாதகம். லக்னாதிபதி 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. அதே மாரி இங்க ராசியிலேருந்து பார்க்கும்போது 7த் லார்ட் இந்த ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல என்னென்ன விஷயங்கள் பொருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்களுக்கு செவ்வாய் சொந்த வீட்ல உட்காந்துருக்கு. சனீஸ்வர பகவான் சொந்த வீட்ல உட்காந்துருக்காரு. லக்னாதிபதி லக்னத்த பார்க்குறாரு. ஓகேயா? அதுக்கப்புறம் இங்க குரு அண்ட் சுக்கிரன். இந்த 2 கிரகமும் அதாவது குருவோட வீட்ல சுக்கிரன் உட்காந்துருக்காரு. இது வந்து அ குருவும் அந்த வீட்ட பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு தன, தானியம், குடும்ப விருத்தி அந்த மாரியான ஒரு விஷயத்த குடுக்கக்கூடியவர் குரு பகவான். வீட்ல இருக்கிற அத்தன சுகத்தையும் குடுக்குறவர் இந்த சுக்கிர பகவான். ஸோ இவ 2 பேரும் பார்க்கறது வந்து ஒரு லக்ஷ்மி யோகம், மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரத்துல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கறது வந்து மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தேன்னாக்க, இந்த இடத்துல ச குடும்பம் அப்படி லக்னத்திலேருந்து பார்க்கும்போது 4ஆம் இடத்துல சூரியன் பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்காரு. நீச்சபங்க ராஜயோகம் ஆயிருக்காரா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பாக நீச்சபங்க ராஜயோகம் ஆகல. ஏன்னு கேட்டா, அது கேந்திரத்துல எந்த உச்ச கிரகமும் உட்காந்துக்கல. ஓகேயா? ஆ வந்து இந்த இடத்துல வந்து சந்திரனும் உச்சம் கிடையாது. இந்த இடத்துலயும் எந்த பிளானட்டும் கிடையாது. 10ஆம் இடத்துலயும் எந்த பிளானட்டும் கிடையாது. 10ஆம் இடத்துல சந்திரன் வந்து இங்க தான் உச்சம் அடையறாரே தவிர, இங்க உச்சம் அடையல. ஓகேயா? ஸோ, அதனால இங்க சூரியன் நீச்சம் அடையல. சரி, இங்க வந்து அவர் உச்சம் அடைஞ்சிருக்காரான்னு கேட்டா, இங்கேயும் அவர் உச்சம் அடையல. ஓகேயா? ஸோ, அதனால இங்க இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த இடத்துல சூரியன் நீச்சம் அடைஞ்சிருக்கு. இங்க ராசியிலேருந்து பார்க்கும்போது, உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரகதியில உட்கார்ந்திருக்கார். ஸோ 2ஆம் வீட்ல இருக்கும்போது சனி வரும்போது, ஃபர்ஸ்ட் இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல ஏன்னா இவர் திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம்னா சந்திர தசையில தான் ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா? சந்திர தசை, சூரிய தசை 2மே அவருக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். சந்திரன் வந்து இதுல ச ச சந்திரனுக்கு வந்து 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது, அது இவர் டெஸ்ட் நான் முன்னாடியே இந்த சனி வக்ரகதியில இருக்கிறது சொல்லியிருக்கேன். அவர் வந்து நம்மள எத்தனைக்கு எத்தன கஷ்டப்படுத்துறாரோ, அத்தனைக்கு அத்தன அவர் வந்து நமக்கு ட்ரெய்னிங் குடுக்குறார். அதுதான் விஷயம். நம்மள ஸ்ட்ராங் படுத்துறார். நம்மள நம்ம கால்ல நிக்க வைக்கிறார். அதுக்காக தான் அவர் டெஸ்டிங் குடுக்குறார். அதனால குடும்பத்தில நெறைய விஷயங்கள் அவங்க எத்தன தான் சொன்னாலும், ஆனா அதில வந்து நெறைய அவர் வந்து கஷ்டப்பட்டுருக்கார் அப்படிங்கிறது தெரியாது. இங்க பார்த்தோனாக்கா, இங்க சூரியன் நீச்சம் அடைஞ்சிருக்கு. அவ்வளோ தூரம் வாய்ஸ்ல வந்து அவ்வளோ இது இருக்காது. இந்த மாரிலாம் ரொம்ப நெறையா விஷயங்கள்லாம் அவர் கடந்து வந்திருக்கார். செவ்வாயோட தசை அப்படின்னு பார்க்கும்போது, இங்க 2 செவ்வாயும், கேதுவும் 2மே சொந்த வீட்ல உட்காந்துருக்கு. அது பெரிய விஷயம். இது பிசாச யோகம்ங்கிறத தாண்டியும், செவ்வாயும், புதனும் ஒண்ணு சேர்ந்திருக்கு. அதுவும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இதுதான் பிரச்சனை தான்.
ஸோ அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டேனாக்கா, இந்த ராகு தசை ஆரம்பிச்சது பார்த்தீங்களா? இந்த ராகு தசை ஆரம்பிக்கும்போது தான், இங்கேருந்து பார்க்கும்போது இது 11த் லார்டு, இங்கேருந்து பார்க்கும்போது இது 5த் லார்டு. ஓகேயா? ராகு தசை அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல எந்த பிளானட் இருந்தாலும், ரிஷபமும், உங்களுக்கு துலாமும் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகே. அதில வேற இது சந்திரனோட நட்சத்திரத்தில உட்காந்துருக்கு. அப்படி உட்காந்துட்டு இருக்கிறதுனால, இவர் வந்து அந்த இதுக்கு 1988ல இப்ப நெக்ஸ்ட் தசைகள பத்தி உங்களுக்கு காமிக்க போறேன். இருந்தாலும் இதில சொல்றேன். ஒரு ராகு தசைக்கு 10ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கார். அப்போ 10ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கும்போது, சொந்த வீட்ல வேற உட்காந்துட்டு இருக்கார். ஸோ, அதனால அவருடைய பாருங்க, அவர் எவ்ளோ சில நெறைய ஆக்டர்லாம் வருவாங்க. திடும்னு ஒண்ணு ஏதாவது ஆயிடும். நெறைய இது சொல்லியிருக்கேன். எல்லாராலயும் அவ்ளோ கான்ஸ்டன்ட்டா ஒரு இதுல வந்து இருக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க வந்து அடிபட்டு போயிடுவாங்க. பட் இங்க வந்து சனீஸ்வர பகவான் சொந்த மூல திருக்கோணத்துல உட்கார்ந்து வக்ரகதியாக இருந்தாலுமே, அவர் வந்து ரொம்ப நல்ல பலன குடுத்துருக்கார். ஓகேயா? ஸோ அது 2ஆம் இடத்துல இங்க பாருங்க 8ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர், இங்க வந்து ராகுலேருந்து பார்க்கும்போது 8ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர் இங்க உட்காந்துட்டுருக்காரு. 2ஆம் வீட்ல உட்காந்துருக்காரு. பணம், காசு எல்லாம் வரதுக்கு. இப்ப நம்ம ராகு தசைய பார்க்கும்போது, ராகு தசைய தான் லக்னமா எடுத்து பார்க்கணும். இல்லையா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வீட்டுக்கு அதிபதி இங்க உட்காந்துட்டு இருக்கார். 6ஆம் வீட்டுக்கு அதிபதி 8ல போய் விபரீத ராஜயோகத்த குடுத்துருக்கார். அதனால இது வந்து இவருக்கு இந்த ராகு தசை போடு போடுன்னு போடுறது. இந்த ராகு தசை முடிஞ்சதுக்கு அப்புறம், அடுத்தது அவருக்கு வரப்போறது வந்து குரு தசை. இல்லையா? ராகுக்கு அப்புறம் குரு தசை. குரு தசை வரும்போதும், குரு தசை அவருக்கு ஒண்ணும் இங்கேருந்து பார்க்கும்போது 9த் லார்ட். ஓகேயா? 9த் லார்ட் வந்து 11த்ல இது நல்ல வேளை இந்த பாயிண்ட் வந்து 9த் லார்ட் இங்க போய் 12த்ல போனனால, இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இவரு வந்து இந்த பெட்டர்னல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப பார்த்தேன். இந்த பார்க்கும்போது ஜாதகத்த பார்க்கும்போது, அவருடைய ஹிஸ்டரியெல்லாம் பார்க்கும்போது, பெட்டர்னல் ஃபாதர்ஸ் எல்லாருமே வந்து ஆப்கானிஸ்தான்காரங்க அவங்கலாம். ஸோ, இதனால அவங்க அவங்க ஜாஸ்தி அ வெளியில இந்த பத்தான் அந்த மாரியான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு அப்டின்னாக்க, அவர் வந்து அம்மா வீட்ல அம்மாவுடைய மெட்டர்னல் தாத்தா கிட்ட தான் வளர்ந்துருக்காரு. ஏன் மெட்டர்னல் தாத்தாட்ட வளர்ந்துருக்காருன்னு கேட்டா, இந்த ராகு வந்து யாரு கேட்டா பிரகலாதனுடைய மருமகன். இல்லையா? பிர பிர பிரகலாதனுடைய தங்கையுடைய புள்ள தான் நம்ம ராகு. அதனால ராகு பார்க்கும்போது, பெட்டர்னல் மதர் அ அதுக்கப்புறம் இல்ல இது ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டர்னல் மதர், அப்புறம் பேட்டர்னல் ஃபாதர். பேட்டர்னல் அதாவது ஃபாதர் கிராண்ட் ஃபாதரா இது அது மாரி தான் வரும். பாட்டி, தாத்தா அப்படின்னு வரும்போது, உங்களுக்கு வந்து அம்மாவுடைய வழியிலேருந்து வந்த பாட்டி, அப்பா வழியிலேருந்து வந்த அ அம்மா. ஸோ இது மாரி தாத்தா. எனக்கு ஒரு ஒரு பெண், ஒரு ஆண் தான். ஸோ அந்த மாரி வரும்போது, இவர் வந்து கடைசியில இந்த இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கும்போது, அவரு போய் அம்மாவுடைய அப்பா கிட்ட அவர் வளர்ந்துருக்காரு. அது பெரிய விஷயம். இந்த ராகுல. இந்த ராகுவோட பீரியட்ல தான் அவர் ராகு வரதுக்கு முன்னாடி செவ்வாயுடைய தசையில தான் அவர் வந்து 81ல அவருடைய அப்பாவ இழந்திருக்காரு. இங்கேருந்து இடத்துல பார்க்கும்போது, அது 8 இது ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா? 7த் லார்டு. அப்படி இருக்கும்போது, அவர் வந்து 8வது இது ஃபர்ஸ்ட்டு 81ல அப்பாவ இழந்திருக்காரு. அது கீழ தசைகள் எல்லாம் நான் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பேஜ்ல வரும் இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து 91ல அவங்க அம்மா இறந்திருக்காங்க. ஆ ஸோ இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுக்கு இந்த மாரியான ஒரு விஷயம் இருக்கு. இது நான் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். அநேகமா அது 7 பிளானட் வந்து 5 ராசியில 1, 2, 3, 4, 5, 6 ராசியில ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்கிறது பேரு நாபாச யோகம் அப்படிங்கிற யோகம். இங்க பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. இது எப்படின்னா, இங்க பாருங்க இங்க 3 இந்த இடத்துல 7. ஸோ இப்படி இருக்கும்போது, ஒரு கப்பல் நங்கூரம்னு சொல்லுவா இல்லையா? நம்ம இந்த இது ஒரு இதுலேருந்து கிணத்துல ஒரு பொருள விழுந்தா, அது தூக்கி எடுக்கிறதுக்கு சொல்லுவோம். ஆனா, இது ஆக்சுவலா ஒரு ஷிப்ல இருக்கிற நங்கூரம். எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க, அந்த பிளான்ட்ல. இப்ப அது யோகமே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த இடத்துல தான் யோகங்கள் இருக்கு. இந்த நாவாச யோகம் தான் இவருக்கு வந்து அவ்ளோ அழகா நங்கூரம் மாரி இருந்து, கப்பல் கீழ விழாம அவ்ளோ அழகா கொண்டு வந்து வந்திருக்கு. சரி, இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்னம். இங்க இருக்கிற லக்னம் வந்து கரெக்ட்டா 9ஆம் இடத்துக்கு போயிடுது. முன்னேற்றம். இங்க இங்க இருக்கு கடகத்துல இருக்கு. எக்ஸாக்ட்டா 9ஆம் இடம் மீனத்துக்கு போயிடுது. என்னுடைய வாழ்க்கை படிப்படியாக அது எப்படி தான் முன்னேறணும் அப்படிங்கிறது தன்னோட சொந்த முயற்சியில 9த் லார்ட் வந்து இங்க உட்கார்ந்திருக்கு. 11த் அண்ட் 12த் லார்ட் வந்து இங்க உட்கார்ந்துட்டுருக்கு. ஸோ அவருடைய சொந்த இதுல தான் இருக்கு. 2வது அவருக்கு யாரு இது கேட்டேனாக்கா, தாராகாரக யாருன்னு கேட்டா வீனஸ் தான். வீனஸ் வந்து ராகுவோட சேர்ந்து உட்கார்ந்துட்டுருக்கு. அதனால இந்த வீனஸ்னாலும் செவ்வாயுடைய வீட்ல இருக்கிறதுனால தான் அவங்க வந்து மனைவி வந்து ஒரு இன்டீரியர் டிசைனர் மாரி, இன்டீரியர் டெக்கரேட்டர் மாரி. 5ஆம் வீட்ல சந்திரன் சொந்த வீட்ல உட்காந்துருக்கு. இங்க
அதுக்கப்புறம் என்ன இருக்கு? இங்க முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம், இந்த இடத்துல குரு. அவங்க எப்படி சாதாரண ஃபேமிலியான ஒரு 100 ஆஸ்ட்ரோலாஜர் வீட்டுக்கிட்ட தான் வந்து ஷாருக் கான் இருந்தாராம். அவர் ஒரு வீடியோல கூட போட்டிருந்தாரு. இவங்கலாம் ரொம்ப சின்ன ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் இருந்தாங்களாம். அப்படி ஏழையா இருந்தவங்க, எப்படி அவ்வளோ முன்னேற்றமா ஷாருக் கான கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் முன்னுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டா, அதுக்கு காரணம் அவங்களோட சொந்த உழைப்பு கிடையாது. யார் யாருக்கெல்லாம் குரு சொந்த மூலத்திற்கோணத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோ, அது உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவங்க உழைப்புக்கே தேவையில்ல. அடுத்தவங்க பைசாலயே அவங்க பணக்காரர்களா ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க அந்த பொசிஷன்லாம் நிறுத்தினாங்க. ஆனா, காரணம் எதுன்னு கேட்டா, மெயின் என்னதுன்னு கேட்டா, இந்த இடத்துல குரு. நான் இங்கேருந்து பார்க்கும்போது 9த் லார்ட் வந்து 6ல வந்திருக்கு. இங்க ஜெமினி அஸ்ட்ராலஜி பிரகாரம் ராசி திருஷ்டி பார்க்கறது. லக்னத்த ராசி திருஷ்டி, லக்னாதிபதிய ராசி திருஷ்டி மூலமாக குரு பார்க்கறாரு. அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஸோ, ஆ இந்த மாரியான யோகங்கள்லாம் இந்த ஜாதகத்துல இருக்கு. அதுதான் காரணம். அவர் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டா கூட இவ்வளோ பெரிய பணக்காரர் ஆறதுக்கு. இப்போ இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த 10த் அவருடைய கரியர் அப்படின்னு சொல்றது, அவருடைய கர்மாவ பத்தி சொல்றது. அப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது, இங்க பாருங்க லக்னம் வந்து இது ஆக்சுவலா காரகாம்ச லக்னம் இது. ஓகேயா? இந்த காரகாம்ச இதுதான் அவருடைய காரகம். ஏன்னு கேட்டேனாக்கா, அவருக்கு வந்து ஆ சனி தான் ஆத்மகாரகா. ஆமா. எஸ் ஐ திங்க் சோ. சனி எடுத்திருக்கேன்னா புரியல. சனி ஆத்மகாரகா. எஸ். சேட்டன் இஸ் த ஆத்மகாரகா. சேட்டன் வந்து இங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஸோ, அதனால வந்து இது வந்து காரகாம்ச லக்னமா ஆயிடுது. ஓகேயா? ஸோ, இப்ப இந்த காரகாம்ச லக்னத்துல 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான சந்திரன் வந்து இங்க உட்கார்ந்திருக்காரு. இந்த சூரியனும், குருவும் பரிவர்த்தனை பண்ணியிருக்காங்க. ஓகேயா? இப்ப என்னது கஜகேசரி யோகம் ஆயிடுத்து. அது மட்டும் இல்லாமல், இந்த குருவுடைய 5ஆம் பார்வை இந்த லக்னத்துல. அவருக்கு வந்து ஆக்சுவலா டிவிஷனல் சார்ட்டுக்கெல்லாம் பார்க்கறது கிடையாது. பார்வை கிடையாது. பிளானட்டோட பார்வை கிடையாது. பட் இருந்தாலும் இதுலேருந்து பார்க்கும்போது 9த் ஹவுஸ்ல குரு உட்கார்ந்திருக்காரு. ஓகேயா? நம்ம அப்படி எடுத்துக்கலாம். இங்க பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம் என்னதுன்னு கேட்டா, புதன் சொந்த மூல திருக்கோணம் சொந்த நிட்ரகேஷன் இல்லாம உட்கார்ந்திருக்கு. அதுவும் சூரியனாலயும், சந்திரனாலயும் பார்க்கப்படுறது வேற. ஸோ அவருடைய கரியர் டவுன் ஆகறதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகேயா? இப்ப பணத்தோட விஷயம்னு பார்க்கும்போது, திருப்பியும் இங்க பாருங்க ஹோர லக்னத்துல, அதாவது 2ண்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா? அதோட ஹோர லக்னம். ஹோர லக்னத்த பார்க்கும்போது சூரியனும், சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆயிருக்கு இந்த இடத்துல. இங்கேருந்து பார்க்கும்போது லாபஸ்தானம் 10த் லார்ட் சொந்த வீட்ல உட்கார்ந்திருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல சூரியனும், குருவும் அதுவும் சுக்கிரனும் அவ்வளோ அழகா பரிவர்த்தனை ஆகியிருக்கு. ஹோர லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துட்டு இருக்கு. ஓகேயா? அதுவே ரொம்ப பெரிய விஷயம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் தன்னுடைய சொந்த வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கார். ஸோ இந்த மாரியான மிகப்பெரிய நல்ல யோகத்துல இந்த ஜாதகம் இருக்கிறதுனால, இவர் வந்து ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கார். இப்போ இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, இந்த ராகு தசையில அவர் வந்து 88ல தான் அவருடைய இது ஆரம்பிச்சது. 88 எங்க? இங்க பாருங்க. இந்த 88ல தான் அவருடைய ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிச்சது. இங்கேருந்து பார்க்கும்போது, அவர் முதல்ல ஸ்போர்ட்ஸ்ல தான் இருந்தாரு. செவ்வாய் தசை நடக்கும்போது அவர் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாரு. ஸ்போர்ட்ஸ்ல சரியா வரல, தோத்து போயிட்டாரு. ஷோல்டர்ல எல்லாம் ஏதோ ஃப்ராக்சர் ஆயிடுத்து. அதனால அவர் வந்து அந்த இத விட்டுட்டாரு. செவ்வாய் தசையும்போது. அதுக்கப்புறம் இவர் வந்து ராகு தசை ஆரம்பிக்கும்போது, தென் அவர் ஒர்க் பண்ணி ஒரு ஏதோ டைரக்டருக்கு அண்டர்ல ஒர்க் பண்ணிட்டு, இங்க குருவோட தசையில ஈவன் இஃப் இட் இஸ் த ரெட்ரோகேட் பிளானட் ஃப்ரம் த அசண்டன்ட்லேருந்து பார்க்கும்போது 9த் லார்டுடைய அந்த புக்தி வரும்போது, ராகு தசையில 9த் லார்டோட புக்தி வரும்போது, அவருடைய கரியர் அதுவாயிடுத்து. இப்போ என்ன சனீஸ்வர பகவானுடைய தசையில இன்னும் நன்னாவே ஏன்னா அங்கே ராகுலேருந்து இது 10த் வந்து உங்களுக்கு அவருக்கு சனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சுபகரமாகி அவருக்கு மிகவும் நல்லதை கொடுத்துருக்கு. ஓகேயா? சொல்ல பிகாஸ் இட் இஸ் ஃப்ரம் த ராகு அவர் 9th லார்ட் வேற. 9th அண்ட் 10th லார்ட் தர்ம கர்மாதி அதிபதி வந்து அவருக்கு மிக மிக ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதனால அவருக்கு இந்த ராகு தசையில சனீஸ்வர பகவானுடைய புக்தியில அவர் வந்து மிகவும் நல்லா வந்துட்டாரு. இப்போ இந்த சனீஸ்வர பகவானுடைய இது வந்து உங்களுக்கு 2027ல முடியுது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் புதன் தசை அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதனும் அனுஷ நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்திருக்கு. ஸோ அவருக்கு சனீஸ்வர பகவான் என்னைக்கு சுகத்த கொடுப்பாரு. ஸோ 2044ல கூட நீங்க பார்த்தீங்கன்னாக்க, இது வந்து மிகவும் நல்ல ஒரு பலனை தான் குடுக்கறது. இன்னும் நன்னா தான் இருக்கும். அப்புறம் நீங்க வந்து ராசியிலேருந்து பார்க்கும்போது, இட் இஸ் த 3 லார்ட் இந்த 5த். ஸோ 5த்னா திருப்பி பூர்வ புண்ணியாதிபதி.
அதனால அங்க போயிட்டு 3 லார்ட் வந்து 5ல வந்து உட்கார்ந்துட்டுருக்கு. ஸோ நல்ல தைரியமாக மிகவும் இதுவா பிசினஸும் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் எல்லா விதத்திலயும் இந்த 2027 டூ 2044 அவர் வந்து சினிமால இருந்தாலும், இல்லாட்டாலும் அவருக்கு பைசா கொட்டிண்டு தான் இருக்கும். ஓகேயா? நான் ரொம்ப அழகா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப டீப்பா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். இதுல யார் யாருக்கெல்லாம் அந்த புதுசா ஜாதகம் கத்துக்கணுமோ அவங்களுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். கண்டிப்பா சப்ஸ்கிரிப்ஷன் இதுக்கு ஒரு டிசர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம லைக்கும் பண்ணுங்க, கமெண்ட்ஸும் போடுங்க. ரொம்ப பொறுமையா என்னுடைய சேனல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். திருப்பியும் ஒரு நல்ல ஒரு அனலைஸோட திருப்பியும் உங்கள மீண்டும் சந்திக்கலாம்.